ஹாய் நண்பா நண்பி, வெல்கம் டு வேறு செட் ஆஃப் ஃபினல் தமிழ் சேனல். முந்தைய வீடியோவில் கிடைத்த சூப்பர் ரெஸ்பான்ஸுக்கு ரொம்ப நன்றி. ஸோ எட்சி லிஸ்டிங் எப்படி வந்து பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஸோ டைட்டில் கொடுங்க, உங்கள் ப்ராடக்டோட டைட்டில் கொடுங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட்டுக்கான டைட்டில் கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஒரு நோட் பேடில் எடுத்து வச்சிங்க எல்லாத்தையுமே, டைட்டில் டிஸ்கிரிப்ஷன்லாம். அதே மாதிரி உங்கள் ஃபோட்டோஸ் கண்டிப்பாக 5 to 10 ஃபோட்டோஸ் கம்பல்சரி கொடுங்க. ஸோ கிளியரான ஃபோட்டோஸாக கொடுங்க. ஸோ உங்கள் ஃபோட்டோஸ் எப்பவுமே ஹை குவாலிட்டியில் கொடுங்க. ஸோ அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ கஸ்டமர்ஸ்க்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ப்ராடக்ட்டை பார்த்தோன்னே அவங்க வாங்குவாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோ ஹை குவாலிட்டி ஃபோட்டோவாக கொடுங்க. ஸோ அதுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு வீடியோ ஆட் பண்ணுங்கள், கிளிப் ஏதாச்சும். அதே மாதிரி மறக்காமல் 5 to 10 ஃபோட்டோஸ் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அதாவது வேறு ஆங்கிள்லேருந்து நீங்கள் ஃபோட்டோஸ் அப்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் கஸ்டமர்ஸ்க்கு ஐடியா கிடைக்கும். ஸோ எல்லா ஆங்கிள்லேருந்து உங்கள் ப்ராடக்ட் பார்க்குறதுக்கும் ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இங்கே நீங்கள் தம்ப்நெயில்ஸ் இருக்கும், அதாவது ப்ராடக்ட் எப்படி மற்ற ப்ராடக்ட்டோட விசிபிள் ஆகுது, லிஸ்ட் அதாவது சர்ச் பண்ணும்போதுன்னு சொல்லி காட்டும். இந்த மாதிரி விசிபிள் ஆகும். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்னா கூட நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அது பார்த்துங்க. நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நீங்கள் ஜூம் பண்ணலாம், கம்மி பண்ணலாம், இருக்கலாம். ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷன் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ அதை அப்படி நம்ம ஆட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நீங்கள் எடுத்து வச்சுக்கங்க எல்லாத்தையுமே. ஸோ டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணிக்கங்க இந்த மாதிரி. ஸோ எல்லாமே உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எல்லா மேக்ஸிமம் உங்களுக்கு ப்ராடக்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிங்க. ஸோ அதோட வெயிட் என்ன, அது ஹைட் என்ன, அது என்ன கலரு, ஸோ அது யூசேஜ் என்ன பண்ணுது. ஸோ இது எல்லா டீட்டெயிலுமே அவங்க கஸ்டமர்ஸ் யோசிக்கிறதுக்குள்ளே நீங்கள் எல்லா டீட்டெயிலுமே அதிலே கொடுத்துருங்க. அவங்க கொஸ்டின் கேட்கறதுக்குள்ளே என்ன கலர் ஏது என்ன அந்த மாதிரி அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கிரிப்ஷனில் எல்லா டீட்டெயிலும் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்னஃபான டீட்டெயில்ஸ் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸை நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருங்க. ஸோ அப்படியே வந்தீங்கன்னா ப்ரைஸு. ஸோ நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் உங்கள் ப்ரைஸோட விலை எவ்வளோ இருக்கும், என்ன எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஸோ இதில் ப்ரைஸ் இந்தியா 15 கேட்குது. ஸோ மற்ற இடத்துல எவ்வளோ கேட்குது. ஸோ அது நீங்கள் உங்கள் ப்ரைஸோட டீட்டெயில் நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும்னு நினச்சிட்டிங்களோ அந்த மாதிரி கொடுங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மற்ற இடத்துல 15 கொடுக்குறேன், இந்தியாவில் 9 கொடுக்குறேன். ஸோ இது டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஸோ அது கீழே காட்டுது பாருங்கள், எஸ்டிமேட் சேவிங் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஸோ ஷிப்பிங் காஸ்ட் இது எல்லாமே டிடெக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லி காட்டுது. ஸோ 9 வச்சிங்கன்னா உங்களுக்கு 7.47 கிடைக்கும். 15 வச்சிங்கன்னா அப் டு உங்களுக்கு 12.78 வரைக்கும் டாலர் வரைக்கும் உங்களுக்கு இன் ஹேண்ட் வரும்னு சொல்லி ஸோ காட்டுது. நீங்கள் அதை செக் பண்ணிங்க. இங்கே காட்டு பாருங்கள் எல்லாமே. எஸ்டிமேட் ஃபீ இவ்வளோ வருது. அதுக்கப்புறம் ஷிப்பிங் காஸ்ட்டுன்னு போடுங்க, எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு. ஸோ $5 போட்டிங்கன்னா ஸோ அதை பார்த்துங்க, செக் பண்ணிங்க. இதெல்லாம் இதுக்கேற்ற மாதிரி ஷிப்பிங் காஸ்ட் இது மாதிரி எல்லாமே வேரி ஆகும். நீங்கள் அதெல்லாம் செக் பண்ணிக்கங்க ஒரு தடவை. ஸோ அதுக்கப்புறம் குவாலிட்டி எவ்வளோன்னு பார்த்துங்க. குவாலிட்டி நீங்கள் எவ்வளோ ப்ராடக்ட் கையில் வச்சுருக்கீங்கன்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி 10 குவாலிட்டி நமக்கு அந்த ப்ராடக்ட்டில் 10 குவாலிட்டி இருக்குன்னு சொல்லி நீங்கள் 10 போடுங்க, 20 போடுங்க. இல்லை உங்கள்கிட்ட அதிகம் மேலே இருந்துச்சாலும் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ போடுங்க. ஸ்டாக் எவ்வளோ வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போடுங்க. ஸோ இப்போதைக்கு எஸ்கியூ நெசசரி இல்லை, அதனால் நம்ம விட்டுறோம். ஸோ ப்ராடக்ட் வேரியேஷன் நீங்கள் இங்கே சொல்லுங்கள். ஸோ கேட்டகரி நீங்கள் இப்போ வாலிஸ் நினச்சிங்கன்னா நெயில் வரும். ஸோ கேட்டகரி நீங்கள் அடிக்கும்போது உங்கள் ப்ராடக்ட் நேம் அடிக்கும்போது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கேட்டகரி செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இந்த வேரியேஷனுங்கிறது கேட்டகரி செலக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு வேரியேஷன் கிடைக்கும். ஸோ அந்த வேரியேஷன் என்னென்னா ஒன்றும் இல்லை, அது என்ன கலரு, அந்த எவ்வளோ வால்யூம், இது எல்லாமே கேட்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸோ கொடுத்துக்கலாம். ஸோ பிளாக்கா ப்ளூவா அது என்னன்னு சொல்லி நீங்கள் அதை செலக்ட் பண்ணி உங்கள் ப்ராடக்ட்டுக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துங்க. இப்போதைக்கு நான் அதை எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறேன். ஸோ கேட்டகரி செலக்ட் பண்ணிட்டோம். அடுத்து ப்ராடக்டோட ப்ரைமரி கலர் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸாம்பிள் ரெட்டுன்னே கொடுக்குறேன் நான்.
ரிட்டன் கொடுக்குறேன். செகண்டரி கார்டு நான் எதுவும் செலக்ட் பண்ணல. ஸோ ஆப்ஷன் அப்படி லீவ் பண்ணிடலாம். கிளிட்டராங்கிறது நான் கொடுத்துட்டேன். ஸோ இதெல்லாம் வந்து உங்கள் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இப்போ நீங்கள் வேறு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வந்து காட்டாது. ஸ்லைட்லி வேரி ஆகும், உங்களுக்கு வேறு ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்டை வந்து சூஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி அந்த இதெல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்கள். சரி வாங்க, ஒரு சாம்பிள் லிஸ்டிங் எப்படி பண்ணுறது நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஸோ லிஸ்டிங் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் டைட்டில் கேட்கும். ஸோ டைட்டில் வந்து டைட்டில் கொடுங்க, உங்கள் ப்ராடக்ட்டோட டைட்டில். ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா டேக்ஸு நம்ம சொன்ன மாதிரியே டேக்ஸு 13 டேக்ஸ் இருக்கும். 13 டேக்ஸ் நீங்கள் கொடுத்துருங்க. ஸோ 13 டேக்ஸை நீங்கள் டைப் பண்ணிடுங்க இதில் ஃபுல்லாகவே. நீங்கள் 14 இருந்தீங்கன்னா ஸோ நான் எடுத்துடுறேன். Three, 4, 5, 6. ஸோ 13 டேக்ஸ் ஆட் பண்ணலாம். 13 டேக்ஸ் ஆட் ஆகிடுச்சு. ஸோ மெட்டீரியல் அது என்னன்னு சொல்லி மெட்டீரியல் நீங்கள் என்னன்னு சொல்லி பார்த்துங்க. ஸோ மெட்டீரியல் என்னன்னு சொல்லி நீங்கள் அது என்ன மெட்டீரியல் சொல்லி ஆட் பண்ணிங்க. ஸோ மெட்டீரியல் என்னன்னு சொல்லி பார்த்துங்க. ஸோ உங்கள் ப்ராடக்ட் பிளாஸ்டிக் அந்த பிளாஸ்டிக், லப்பர் அந்த லப்பர்னு போடுங்க. ஸோ இது நான் ஒரு எக்ஸாம்பிள் சும்மா போடுறேன், ரெசின்னு போடுறேன். ஸோ மெட்டீரியல்ஸு ஸோ போட்டு ஆட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து டெலிவரி ஆப்ஷன் நீங்கள் வந்து கொடுங்க. டெலிவரி ஆப்ஷன் என்னங்கிறத நீங்கள் பார்த்து கொடுங்க. இல்லைனா க்ரியேட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்தியான்னு சொல்லி டெலிவரி கண்ட்ரி இந்தியா. ஸோ இந்தியா தான் நம்ம பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ப்ரைமரி கண்ட்ரி எதுக்கு நீங்கள் டார்கெட் பண்ணுங்களோ செலக்ட் பண்ணிங்க ஃபஸ்ட்டு. சாரி, இது டிஸ்பேச் ஃப்ரம். ஸோ அடுத்து வந்து உங்கள் டெலிவரி, அதாவது ப்ரொஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுங்கள், ஷிப்பிங் ப்ரொஃபைலு. ஸோ இந்தியாவில் ஷிப் பண்ணாலும் இந்தியா செலக்ட் பண்ணிங்க, ஷிப்பிங் ஃபார் இந்தியான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கோடு ஒன்று செலக்ட் பண்ணிங்க. ஸோ ஏதோ ஒரு கோடு உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான கோடு செலக்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஷிப்பிங் டைமு, ப்ராசஸிங் டைம், அதாவது ஷிப்பிங் டைம் பண்ணிட்டேன். இது ப்ராசஸிங் ப்ராசஸிங்னா ப்ராடக்ட் நீங்கள் வந்து அதை ரெடி பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு போட்டுங்க. மேக்ஸிமம் 1 or 2 days முடிச்சிருங்க அந்த வேலையை. ஸோ அப்போ தான் எவ்வளோ கூட நீங்கள் குயிக்காக அனுப்புங்களோ அவ்வளோக்குள்ள உங்களுக்கு வந்து ஸோ அப்போ தான் வந்து நிறைய பேர் வாங்குவாங்க, எவ்வளோக்குள்ள குயிக்காக உங்களுக்கு ரீச் ஆகுதோ. ஸோ அதை பார்த்துங்க. ஸோ டெலிவரி சர்வீஸ், ஸ்டாண்டர்ட் டெலிவரி சர்வீஸ், ஸ்பீட் போஸ்ட்னு சொல்லி இதில் வந்து செலக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி டெலிவரி சர்வீஸ் வந்து. ஸோ நம்ம ஸ்பீட் போஸ்ட்னா போஸ்ட் ஆஃபீஸ் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதுக்கப்புறம் ஸோ இது ஃப்ரீ டெலிவரினா ஃப்ரீ டெலிவரி போடுங்க. இல்லை ஃபிக்ஸ்டு ப்ரைஸை நீங்கள் வந்து ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டிஃபால்ட்டாக இந்தியாவில் தான் கேட்கும், இந்தியாவுக்கு வந்து எவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னால் வந்து ப்ராடக்ட்டுக்கு $4 இல்லை $3 போடுங்க இந்தியாவுக்குள்ளே. ஸோ அடிஷ்னலுக்கு $1 போடுங்க, இல்லை $2 போடுங்க. ஸோ இப்போ அடுத்தது போட போகிறது தான் நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா வந்து இதுதான் நம்ம வந்து இந்தியாவிலேருந்து மற்ற கண்ட்ரிஸ் அனுப்ப போகிறதுக்கான டீட்டெயில்ஸு. ஸோ கிளிக் பண்ணிக்கோங்க. இந்தியா போஸ்ட்டு இன்டர்நேஷனல் ட்ராக்கிங் பேக்கேஜ், இந்தியா போஸ்ட் இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து ஃப்ரீ டெலிவரியாக ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் தான் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். ஃப்ரீ டெலிவரினா ஆப்ஷன் ஒன்றும் கிடையாது. ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்னால் நீங்கள் வந்து
சர்டன் ப்ரைஸ் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ யூஎஸ்னால் உங்கள் பேக்கேஜ் சைஸ் இதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு எவ்வளோ வந்து சார்ஜஸ் ஆகும். யூஸ்வலாக நான் 5 போடுவேன். ஸோ இனிஷியலாக வந்து அடிஷனலுக்கு நான் 3 போடுவேன். ஸோ நீங்கள் அதிகமாகவும் போடலாம், இல்லை கம்மியாகவும் போடலாம். அது டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ப்ராடக்ட் அண்ட் யூ, அதை பார்த்துக்குங்க. ஸோ இது வந்து எவ்ரிவேர் எல்ஸுக்கு நான் போட்டிருக்கேன், அதாவது மற்ற எல்லா இடங்களுக்குமே ஜென்ரலாக போட்டிருக்கேன். உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணி ஷிப்பிங் இது செலக்ட் பண்ணி போடணுன்னா, ஸோ இந்த ஆட் லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து மாற்றிக்கலாம் நீங்கள். ஸோ இந்த இடத்துல ஸோ நீங்கள் டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்னென்ன வந்து கண்ட்ரி நீங்கள் டார்கெட் பண்ணுறீங்க, உங்களுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி பார்த்து, ஸோ அந்த கண்ட்ரி ஒரு 2-3 கண்ட்ரி மட்டும் ஆட் பண்ணிக்கங்க, மற்ற கண்ட்ரி எவ்ரிவேர் எல்ஸ்னு விட்டுருங்க. ஸோ இது ஷிப்பிங் சர்வீஸ் டிஃபால்ட்டாக உங்களுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் தான். ஸோ அதை பார்த்துங்க. ஃபிக்ஸ்டு ப்ரைஸு ஃப்ரீ ஷிப்பிங்காக தான் நீங்கள் எந்த ப்ரைஸும் கொடுக்க தேவையில்லை. ஸோ ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் வந்து நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஸோ $5 அப்புறம் $3 சொல்லி கொடுங்க. அப்புறம் இன்னும் லொக்கேஷன் ஆட் பண்ணணும்னா உங்கள் ப்ரைமரி லொக்கேஷன் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதே மாதிரி இது எவ்ரிவேர் எல்ஸ்லங்கும் போது நீங்கள் வந்து இங்கே சேஞ்ச் கூட பண்ணலாம். மற்ற எல்லா இடத்துக்கும் போது $6 போடுங்க. அதே மாதிரி இதில் வந்து 3 கூட போட்டுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள் டிபெண்ட்ஸ் உங்களை பொறுத்து, அதை பார்த்துங்க. ஸோ அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சேவ் டெலிவரி ப்ரொஃபைல்னு கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஒரு நேம் கொடுத்துருங்க. ஸோ உங்களோட இதை நேம் கொடுத்துருங்க. ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன், போலீஸ் ப்ராடக்ட்னு போடுறேன். ஸோ ப்ரொஃபைல் சேவ் பண்ணிங்க. ஸோ ஆனால் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு வந்து இங்கே ப்ரொஃபைல் கிடைச்சா நீங்கள் இதே ஓப்பன் பண்ணி இந்த ப்ரொஃபைலை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காகவே அது இருக்கும் ஆல்ரெடி சேவில். அந்த ப்ரொஃபைலை நீங்கள் க்ரியேட் பண்ண தேவையில்லை மறுபடியும். ஸோ அடுத்தது வந்தீங்கன்னா அப்படியே வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ரிட்டர்ன் சேஞ்சிங் பாலிசிலாம் நீங்கள் கொடுத்துருங்க. உங்கள் ரிட்டர்ன் பாலிசி என்ன, ஸோ இது எல்லாமே நீங்கள் கொடுத்துருங்க. இல்லைனா அது ஆட்டோமேட்டிக்காக HCL என்ன ரிட்டர்ன் பாலிசியோ அது அப்ளை ஆயிரும். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துங்க, செட் பண்ணிக்கங்க. ஸோ ஷாப் செக்ஷன் நீங்கள் வேணால் வச்சுக்கலாம், க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பேர் ஏதாவது கொடுத்துங்க உங்களுக்கு தேவைன்னா. ஸோ அதுக்கப்புறம் அந்த ரெனியூ காசு எல்லோரும் கேட்டிருந்தீங்க. ஸோ $20 வந்து 20 cents வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் லிஸ்ட் பண்ணும்போதும் கேட்பாங்க. ஆனால் அவங்க கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் மேனுவல்னு கொடுத்தீங்கன்னா வந்து உங்கள் லிஸ்டிங் வந்து 4 மந்த்துக்கு அப்புறம் வந்து இதில் போயிடும், டிசேபிளில் போயிடும். ஐ மீன் டெலிட் ஆகாது. ஸோ ஆக்டிவில் இருக்காது, அதாவது உங்களுக்கு விசிபிள் ஆகாது. மற்ற எல்லா ப்ராடக்ட் மாதிரியும் வந்து சர்ச் இன்ஜினில் சர்ச் இன்ஜினில் ஸோ அது வந்து ஹைட் ஆயிரும். ஸோ நீங்கள் எப்போ வந்து ஆக்டிவ் கொடுக்குறீங்களோ அப்போ தான் உங்கள் ப்ராடக்ட் வந்து மற்ற எல்லாத்துக்கும் பப்ளிக்கில் வந்து ஷோ ஆகும். ஸோ அதுதான், மற்றபடி டெலிட்லாம் ஒன்றும் ஆகாது. ஆனால் வந்து நீங்கள் மேக்ஸிமம் ஆட்டோமேட்டிக் கொடுத்துருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. உங்களுக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் உங்கள் பேலன்ஸ் ஆட் ஆகும். நீங்கள் பில் பேலன்ஸ் இருக்குல்ல, அதில் உங்களுக்கு ஆட் ஆகும் இது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் கொடுங்க. நிறையா லிஸ்டிங் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கொடுக்க முடியாது. நீங்கள் மேனுவலாக செலக்ட் பண்ணுங்கள், இல்லை பாதி வந்து ஆட்டோமேட்டிக் செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து நமக்கு சம்டைம்ஸ் வந்து இது லைவில் இருக்கானே தெரியாது. ஏன்னா 4 மந்த் வரைக்கும் நீங்கள் சில நிறைய ப்ராடக்ட் நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது பழைய ப்ராடக்ட்லாம் வந்து சம்டைம்ஸ் வந்து இதிலே போயிடும், பாஸ்லேயே போயிடும். அதாவது எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அந்த லிஸ்டிங் எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் வந்து ரினியூ பண்ண உங்களுக்கு மறந்துடுவீங்க. நீங்கள் அது வந்து பாஸ் மோடுக்கு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் சம்டைம்ஸ் அந்த இஷ்யூ வரக்கூடாதுன்னு நீங்கள் ஆட்டோமேட்டிக் போட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரினியூ ஆகிக்கும். ஒன்ஸ் வந்து அது எக்ஸ்பயர் ஆனதுக்கப்புறம் அதை பார்த்துக்குங்க. ஸோ அவ்வளோதான், எல்லாம் முடிச்சுட்டு ஸோ இதை காட்டுது டொமஸ்டிக் ப்ரைஸிங். சாரி கொடுத்தோம், நான் தெரில என்னன்னு கேட்கல. ஸோ கீழே வாங்க. ஸோ அப்படியே வந்து ப்ரிவியூ கொடுங்க. ப்ரிவியூவில் போய் பாருங்கள் உங்களுடைய லிஸ்டிங் எந்த மாதிரி இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ நான் இன்னும் ஒரு இமேஜ் கொடுத்துருக்கனால எனக்கு அவ்வளோ தான் ஷோ ஆகுது. நீங்கள் ஆனால் கம்பல்சரி வந்து 5 to 10 இமேஜ் கம்பல்சரி நீங்கள் வந்து கொடுக்கணும். ஸோ வெவ்வேறு ஆங்கிள் ஒன்று கொடுங்க. அதே மாதிரி வந்து வெவ்வேறு ஆங்கிள் கொடுங்க. அதே மாதிரி சின்ன ஒரு இது ஆட் பண்ணிக்கோங்க, கிளிப் மாதிரி ஒரு ப்ராடக்ட் கிளிப் ஆட் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ கன்வர்ஷனும் அதிகமாக உங்களுக்கு வந்து வாங்குறதுக்கான சான்ஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை பார்த்துங்க. அவ்வளோதான். அடுத்து நீங்கள் வந்து சேவ்னு கொடுத்தீங்கன்னாவே எனதில் அட்லீஸ்ட் நீங்கள் சேவ் இல்லைனா பப்ளிஷ் சேவ்னு கொடுத்துட்டிங்கன்னா என்ன ஆகும், சேவ் இல்லைனா பப்ளிஷ் இந்த இடத்துல ஒரு ஆப்ஷன் வரும். நீங்கள் பப்ளிஷன் எல்லாம் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆயிரும்னா பப்ளிஷன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆயிரும். பப்ளிஷன் கொடுத்தோடனே உங்களுக்கு வந்து பப்ளிஷ் ஆயிரும். அந்த பப்ளிஷ் ஆகும்போது உங்களுக்கு அந்த 20 cents எடுத்துக்கிட்டு தான் உங்களுக்கு பப்ளிஷ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஒன்ஸ் 20 cents எடுத்தோடனே பப்ளிஷ் ஆகும். அதில் உங்கள் கார்டு எடுத்துவாங்க. அதெல்லாம் நீங்கள் அக்கௌண்ட் வந்து கார்டு டீட்டெயில் கொடுத்துருப்பீங்களா. ஸோ அந்த கார்டு வந்து 20 cents எடுத்துருவாங்க. சாரி 20 cents எடுக்க மாட்டாங்க. சாரி கார்டு இருந்து
என்ன ஆகுனா வந்து உங்கள் பில்லிங்கில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து பில்லிங் செக்ஷனில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் ஒவ்வொரு லிஸ்டிங் போடும்போது 20 cents வந்து உங்கள் பில்லிங்கில் ஆட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அதில் நீங்கள் பார்க்கலாம் விசிபிலிட்டி. ஆனால் உடனே எடுக்க மாட்டாங்க. மந்தில் வந்து ஒரு எவ்ரி 15th ஆர் எவ்ரி மந்த் உங்களுக்கு வந்து அந்த பில்லு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து பில் எவ்வளோ ஜென்ரேட் இருக்கோ அந்த பில்லை வந்து உங்கள் கார்டு வந்து டிடெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அது பார்த்துங்க. ஸோ இவ்வளோ தான். ஸோ என்னோடதில் இந்த அக்கௌண்ட்டில் வந்து என்னோடதில் பப்ளிஷ் பண்ண முடியாது. ஸோ இது வரைக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் காட்டியிருக்கேன். ஸோ எப்படி வந்து லிஸ்டிங் லைவில் பண்ணணும்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். அவ்வளோதான். லாஸ்ட் ஒரே ஸ்டெப் தான். நீங்கள் பப்ளிஷ் கொடுத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆயிரும். அவ்வளோதான். பூம், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணணும். ஸோ பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரியான பிஸ்னஸ் டிப்ஸுக்கு நம்ம சக்ரு ஃபினான்ஸ் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ until then, bye from Shakku.